மதுரையில் முதலீடு பணத்திற்கு அதிக லாபம் தருவதாக கூறி தனியார் நிதி நிறுவனம் பண மோசடி செய்த புகாரில் 3 போலீசார் கைது செய்தனர். மதுரை வடக்கு பெருமாள் மேஸ்திரி தெரு பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. முதலீடு பணத்திற்காக அதிக லாபம் தருவதாக கூறி மக்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் இந்த நிறுவனம் பண மோசடி செய்ததாக மத்திய பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நிறுவனத்தை நடத்தி வந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார், அவரது மனைவி வெண்ணிலா மற்றும் சாந்தி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து சென்னை, காரைக்குடி, மதுரை என 5 இடங்களில் சோதனை நடத்திய போலீசார் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்த பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் மதுரை தபால் தந்தி நகர் மற்றும் சங்கரபாண்டியன் நகர் பகுதியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மதுரையில் பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் கைது செய்யப்பட்ட விடுதி உரிமையாளர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெண்கள் விடுதியில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண் ஆசிரியர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட விடுதி உரிமையாளர் இன்பா ஜெகதீஷ் வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சினைகளை குறிப்பிட்டு ஜாமீன் பெற்ற நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டார். மதுரையில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலர் நகர், செல்வா கார்டன், சுசி நகர், சிவன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகினர். அது மட்டுமின்றி இந்த பகுதிகளில் நாள்தோறும் லோ வோல்டேஜ் மின்சாரம் வருவதால் அந்த பகுதி மக்கள் இரவு நேரங்களில் மோட்டார் உள்ளிட்ட எந்தவித மின்சாதனங்களையும் இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். லோ வோல்டேஜ் பிரச்சனையால் ஏராளமான மின் சாதனங்கள் பழுதடைவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.